Hi friends, welcome to Meena Saraj Network. இந்த வீடியோவில் TNPSC RRB மற்றும் SSCக்கான ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி 6 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 7th வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தனி வெட்டிலிருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம் பார்த்தோம்னா 8% தனி வட்டி வீதத்தில் ரூ 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காலம் அதாவது என் கேட்டிருக்காங்க, இயர் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த சம் வந்து இப்போ டிஎன்பிசி குரூப் 2 2016 கேட்டிருக்காங்க. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இது வந்து எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காலம் கேட்டிருக்காங்க. அப்போ என் ஈக்குவல் டு 100 இந்த இடத்துல மடங்கு இரட்டிப்பாக மாறுவதற்குரிய, சப்போஸ் இது இரட்டிப்புன்னு கொடுத்துருக்காங்க 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அது மாதிரி கேட்டாங்கன்னா அது என்ன மடங்கு வருதோ அந்த மடங்கு இந்த இடத்துல வரணும். மடங்கு -1 டிவிஷன் ஆர். சப்போஸ் ஆர் கேட்டிருந்தாங்க, சம்மில் ஆர் கேட்டாங்கன்னா இந்த ஆர் வந்து இந்த இடத்துல வந்துடணும், என் வந்து இங்கே வந்துடணும். இப்போது இந்த சம்மில் ஆர் என்னது 8%, மடங்கு வந்து இரட்டிப்புங்கிறதால 2 போட்டுக்கணும். ஸோ 100 2 - 1 டிவிஷன் ஆர் என்னது 8%, 8. அப்போ என்ன வருது 100 டிவிஷன் 8. இது கேன்சல் பண்ணால் என்ன வருது, இது கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 10ல் 8 எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைம் போகும். ரிமைனிங் 2 இருக்கும். 2 வந்து பக்கத்தில் ஜீரோட சேர்க்கும்போது 20 ஆகும். 20ல் 8 வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ் போகும். 2 ரிமைனிங் என்ன இருக்கும், 4 இருக்கும். அப்போ 4 டிவிஷன் 8 போடுங்க. இது கேன்சல் பண்ணோம்னா இங்கே 1 இங்கே 2 வரும். ஸோ ஆன்சர் என்ன வருது 12 1/2. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் ரூ 5000க்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு தனி வட்டிக்கான ஃபார்முலா. தனி வட்டிக்கு ஏதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, பிஎன்ஆர் டிவிஷன் 100. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பிக்கு வந்து 5000, ஆர் வந்து 5%, இயர் வந்து 2 years, என் வந்து 2 years. அப்போ 5000 இன்ட்டு 2 years இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5 டிவிஷன் 100. 0 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 5 இன்ட்டு 5 25, 250 வரும். 250 இன்ட்டு 2 போட்டோன்னா வரும் 500. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 500. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தோம்னா ரூ 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 4 2014 கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இயர் கொடுக்கல, என் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 219 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 6750 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதாவது அசல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, ஆர் என்னது 10%. இயர் அதாவது என் வந்து என்னது 219 நாட்கள், டே அதாவது 219 டேஸ். நமக்கு இயரில் வரணும். இயர் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 219க்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும், டேஸில் இருக்கிறதெல்லாம் இதை என்ன பண்ணணும், 219 வந்து 73ன்னு இருந்துச்சுன்னா 1/5 போடணும். நெக்ஸ்ட்டு 73யோட டபுள் என்னது, இது டபுள் வந்து 146 வரும். 146 வந்துச்சுன்னா 2/5 வரணும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 73, இதையும் 73, இது கூட இன்னொரு 73 ஆட் பண்ண என்ன வரும், 146 கூட இன்னொரு 73 ஆட் பண்ணோம்னா 290 வரும். இதுக்கு வந்து என்ன போடணும், 3/5 போடணும். நெக்ஸ்ட்டு இந்த 219 கூட 73 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட்டு என்ன வருதோ அது கூட அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா 4/5 வரணும் போடணும். ஸோ நமக்கு வந்து 219 கொடுத்துருக்கிறதால என்ன போடணும், 3/5 போடணும். இதில் எண்ணுக்கு பதில் நம்ம என்ன போடணும், 3/5 போட்டுக்கணும். ஸோ அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா என்னது, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவிஷன் 100. பி என்னது 6750 இன்ட்டு என் என்னது
3/5 3/5 இன்ட்டு ஆர் என்னது 10. இந்த 100 இங்கே போட்டுங்க. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5ஆல் இந்த 675 கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, ரிமைனிங் 17 வரும். 17ல் பார்த்தோம்னா 3 5s are 15, ரிமைனிங் 25 வரும். 5 5s are 25. ஸோ 135 வருது. அப்போது 135 இன்ட்டு 3 போட்டோம்னா என்ன வருது? 135 இன்ட்டு 3 போட்டோம்னா 15, ரிமைனிங் 1, 9 10 0, ரிமைனிங் 1 4 வருது. 405. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 405. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். 14% தனி வட்டி வீதத்தில் ரூ 1400 ஆனது 5/2/1994 முதல் 19/4/1994 வரை முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகைனா அமௌண்ட் ஏ கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. அதாவது பினா பிரின்சிபல் அமௌண்ட் அசல், அது கூட என்ன வட்டி வருது, தனி வட்டி எவ்வளோ வருது, அசலையும் தனி வட்டியும் சேர்த்து எவ்வளோ மொத்த அமௌண்ட் வருது, அதுதான் வந்து ஏ. அந்த மொத்த அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பி தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 1400 தான் பி. அந்த பி கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் என்ன வருதோ அதான் ஏ. அந்த ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் இப்படி டேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் எப்படி இருக்குது? டேட்டில் இருக்குது. எப்படி இருக்குன்னா செகண்ட் மந்த்து 2 வந்து செகண்ட் மந்த்து, ஃபிப்ரவரி மந்த்து. ஃபிப்ரவரி மந்த்துங்கிறதால என்ன வரும்? 28 days வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது வந்து 4th மந்த்து, அது ஃபிப்ரவரி. அதுக்கப்புறம் மார்ச் வந்து 31 days வரும். அதுக்கப்புறம் ஏப்ரலில் பார்த்தோம்னா 19 days தான் இருக்குது. ஏப்ரலில் 19 days தான் இருக்குது. இங்கே ஃபிப்ரவரியில் பார்த்தோன்னா 28 ஆல்ரெடி 5 நாள் போயிடுச்சு. அப்போ அந்த 5 நாள் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன வருது? 23 வரும். அதாவது 28 - 5 போட்டோம்னா 23 வரும். அப்போ டோட்டலாக எத்தனை டேஸ் வருது? 23 days. 31 ஃபிப்ரவரியில் 23 days, மார்ச்சில் 31 days, ஏப்ரலில் 19 days. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3, ரிமைனிங் 1 5 6 7 73 வருது. 73 வந்தால் என்ன போட சொல்லியிருக்கேன்? 1/5 போட சொல்லியிருக்கேன். 73 வந்தால் என்ன போடணும்? 1/, ப்ரீவியஸ் சம்மில் சொல்லியிருப்பேன். 73 வந்தால் 1/5. அப்போ n என்னது? 1/5. n ஈக்குவல் டு 1/5. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR டிவிஷன் 100. பி என்னது? 1400 இன்ட்டு n என்னது? 1/5 சொல்லிருக்குன்னா அந்த 1 டிவிஷன் 5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 14%. டிவிஷன் 100 வரும். டிவிஷன் 100 அப்படியே மொத்தமாக போட்டுங்க. மொத்தமாக இன்ட்டு 100. அப்போது இந்த 0க்கும் 0 கேன்சல் ஆகிடுது. இங்கே 5 இருக்குது. 5ஆல் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த 14 × 14 போட்டால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 14 × 14 போட்டு அதுக்கப்புறம் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 14 × 14 என்ன வருது? நாங்கள் 16க்கு 6, ரிமைனிங் 1 5, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 1 6 9 1. ஸோ இங்கே என்ன வருது? 196. டிவைடில் என்ன இருக்குது? 5 இருக்குது. டிவைட் 5. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 3 5s are 15. 3 5s are 15. ரிமைனிங் என்ன வரும்? 46 இருக்கும். இங்கே ரிமைனிங் 46 வரும். நெக்ஸ்ட்டு 9 5s are 45 வரும். 9 5s are 45. ரிமைனிங் 10 வரும். அப்போ 2 5s are 10. அப்போ 39.2 வருது. 39.20 வருது. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது? 39.20. நமக்கு என்ன வேணும்? அமௌண்ட் ஏ தான் வேணும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது? பி ப்ளஸ் எஸ்ஐ. பியோட வேல்யூ என்னது? 1400 ப்ளஸ் 39.20 ஆட் பண்ண என்ன வருது? 1439. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொகையானது ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ 1400 ஆக மாறும்? எந்த தொகைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா அசல் கேட்டிருக்காங்க. என்ன அசல்னு தெரியாது. எந்த அசலுக்கு வந்து 6% வட்டி விதத்தில் வந்து 5 ஆண்டில் வந்து 1040 கிடைக்கும். இந்த 1040ங்கிறது ஏவோட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது, அசல் தொகை தெரியாது. அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஏக்கு என்ன ஃபார்முலா, ஏக்கு அதாவது அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, பி ப்ளஸ் எஸ்ஐ. இது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் தனி வட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போது பி அப்படியே வச்சுட்டு எஸ்ஐக்கு என்ன ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் டிவிஷன் 100. நெக்ஸ்ட் இந்த பியை வெளில எடுங்க. பியை வெளில எடுத்தானே வரும் 1 + NR டிவிஷன் 100 ஏ ஈக்குவல் டு இந்த 100 இந்த 1 கிட்ட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 100 + NR டிவிஷன் 100ன்னு போடலாம். நமக்கு என்ன வேணும், பி தான் வேணும், பிக்கான ஃபார்முலா வேணும். பிக்கான ஃபார்முலாங்கும்போது பி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இது இங்கே வந்துடும். இங்கே வரும்போது இது அப்படியே ரிவர்ஸில் வரும், இந்த ஃபார்முலா அப்படியே ரிவர்ஸில் வரும். அப்போ என்ன வருது, ஏ இன்ட்டு 100 டிவிஷன் 100 + NR. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே மெமரியில் வச்சாலும் வச்சுக்கலாம். மெமரியில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போது இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஃபார்முலா, அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 100 டிவிஷன் 100 + NR. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஏக்கு என்னது 1040. 1040 வந்து ஏக்கு இன்ட்டு 100 டிவிஷன் 100 + N என்னது 5s, 5 இன்ட்டு R என்னது 6%, 6. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வருது 1040. இந்த 00 ஆட் பண்ணிக்கங்க, 00 டிவிஷன் இங்கே 100ஐயும் 5 × 6 என்ன 30 வரும். 100ஐயும் 30ஐயும் ஆட் பண்ண வரும் 130. 130. இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 13ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 13 8 வரும். 13 × 8 போட்டால் என்ன வரும், 104 வரும். ஸோ 13ஆல் கேன்சல் பண்ணால் 8 வரும். நெக்ஸ்ட் இந்த 00 800. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 800. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1000ஆனது 1150 மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில், என்ன தனி வட்டின்னு என்ன தெரியாது, தனி வட்டி எவ்வளோன்னு தெரியாது. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் 3% கூடுதலாக இருப்பின் அதன் தற்போதைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட தனி வட்டி வீதம் சொல்லியிருக்காங்களா, அந்த குறிப்பிட்ட தனி வட்டி என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, பி ப்ளஸ் எஸ்ஐ. இதுலேருந்து நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3% கூடுதலாக வட்டியை ஆட் பண்ணால் ஏ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த அமௌண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. 3% கூடுதலாக வட்டியை ஆட் பண்ணால் மொத்த மதிப்பு ஏ வந்து என்னவா மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட தனி வட்டி வீதங்கும் போது இப்போ நமக்கு தனி வட்டி என்னன்னு தெரியாது, எஸ்ஐ என்னன்னு தெரியாது, எந்த வட்டிக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எஸ்ஐக்கு நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், எஸ்ஐ ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ.
அப்போ பியோட அமௌண்ட் என்னது 1000 மைனஸ் ஏ என்னது 1150. இது மைனஸ் பண்ணோம்னா என்ன வருது 150. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது வட்டி எவ்வளோக்கு வந்திருக்கு 150க்கு. அப்போ 150 வட்டிக்கு தான் வந்து இந்த அமௌண்ட் வந்திருக்கு. அப்போது சிம்பிள் தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ எஸ்ஐ வந்து 150ன்னு தெரிஞ்சிச்சு. தனி வட்டி எவ்வளோ 150. இந்த 150க்கு தான் வந்து இந்த அமௌண்ட்டு வந்திருக்கு. இப்போது நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவிஷன் 100. நமக்கு இந்த ஆர் வேணும். ஆர் வேணுங்கிறதுல என்ன பண்ணணும்? ஆர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எஸ்ஐ டிவிஷன் பி இன்ட்டு என். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 150 கண்டுபிடிச்சிருக்கோம். 150 டிவிஷன் பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 1000 இன்ட்டு என் என்னது 3 இயர்ஸ். 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். மேலே 3 0 இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ 15 டிவிஷன் 3 வருது. இது கேன்சல் பண்ண என்ன வருது? 5 வருது. அப்போ ஆர் என்ன வருது? 5 வருது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வட்டி வீதம் 3% கூடுதலாக இருக்கும்போது மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி வீதம் வந்து அதிகரிக்கிறோம். 3% கூடுதலுங்கும் போது இந்த 5 கூட 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 8 வரும். அப்போ 8 இருக்கும்போது ஆரோட வேல்யூ 8ஆக இருக்கும்போது என்ன மொத்த அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது அகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை, இந்த ஆருக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 8ங்கிற ஆருக்கு வட்டிக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ என்ன பண்ணுறோம்? வட்டி எவ்வளோ 8 வச்சு அகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஎன்ஆர் டிவிஷன் 100. பிக்கு என்னது 1000 இன்ட்டு என் என்னது 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 8 வச்சு கண்டுபிடிக்கணும். 8 டிவிஷன் 100. 100ல் 00 கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? அவ்வளோதான். இது 3 இன்ட்டு 8 போட்டால் என்ன வரும்? 24 வரும். 24 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 240 வரும். என்ன வருது? 240. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது? பி ப்ளஸ் எஸ்ஐ. பியோட அமௌண்ட் என்னது? 1000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3% கூடுதலாக இருக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 240 ஆட் பண்ணால் என்ன வருது? 1240. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், 1240. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தோம்னா, ரூ 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920ஆக மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த அசலுக்கு, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 920 வந்து மொத்த தொகை கிடச்சிருக்கு. இப்போது வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்பட்டால் மொத்த தொகை, இந்த மொத்த தொகை வந்து எவ்வளோ மாறும்னு கேட்டிருக்காங்க. இந்த 3% வட்டி வீதத்துக்கு இந்த மொத்த தொகை 920ங்கிற மொத்த தொகை வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த வட்டிக்கு, இந்த 3% வட்டிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவிஷன் 100. பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 800ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. என் இயர் வந்து என்னது? 3 இயர்ஸ் வந்து என். ஸோ 800 இன்ட்டு 3 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3%. 3 டிவிஷன் 100. 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 8 இன்ட்டு 9 இருக்குது. 8 இன்ட்டு 9, 3 மல்டிப்ளை பண்ணால் 9 வந்துடும். ஸோ இங்கே என்ன வருது? 72 வருது. 72. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 3%, இந்த 3%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு? 72 வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3% அதிகரிக்கப்பட்டால்
கிடைக்கும் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மொத்த தொகை வந்திருக்கு 920 வந்திருக்கு, 920 வந்திருக்கு. அப்போ 3% அதிகரிக்கப்பட்டால் இது எவ்வளோ சேஞ்ச் ஆகும்? அப்போ மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 920 இருக்குது. அது கூட இப்போ நம்ம 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சது 72. இதை ஆட் பண்ணால் என்ன வருது? 992. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 992. நெக்ஸ்ட் சம், எந்த தொகையானது 5% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ.800 மாறும் கேட்டிருக்காங்க. எந்த தொகை, அதாவது அசல் பிரின்சிபல் அமௌண்ட், எந்த தொகைக்கு 5% தனி வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 800 அமௌண்ட், மொத்த அமௌண்ட் 800 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? P = A × 100 டிவிஷன் 100 + NR சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணுங்கள். NR ஏ என்னது? 800 × 100 டிவிஷன் 100 + N எவ்வளோ? 5. R எவ்வளோ? 5. ஸோ எவ்வளோ வருது? 80000 டிவிஷன் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது 25 வரும். 125. இதை கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணுறேன். 5ஆல் கேன்சல் பண்ணால் 2 5s are 10, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்? 1 5s are 5, ரிமைனிங் 30 இருக்கும். 6 5s are 30. நெக்ஸ்ட்டு 00 ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அகைன் இது 5 5s are 25. அகைன் இதை கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, ரிமைனிங் 10 வரும். 2 5s are 10, ஒரு 0 வரும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன இருக்குது? 320 டிவிஷன் 5 இருக்குது. இதை கேன்சல் பண்ணுங்கள் 5ஆல். 6 5s are 30, ரிமைனிங் என்ன இருக்கும்? 20 இருக்கும். 4 5s are 20. இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணோம். 00, இங்கே ஒரு 0 வரும். ஸோ இங்கே ஒரு 0 வரும். அப்போ 640. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 640. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது எந்த தனி வட்டி வீதத்தில், எந்த தனி வட்டி, வட்டி எவ்வளோ வட்டி, எந்த வட்டியில் 20 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும் கேட்டிருக்காங்க. எந்த வட்டிங்கும் போது ஆர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பாருங்கள். N = அதாவது இயர் காலம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? 100 நடுவில் மடங்குக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மடங்கு -1 டிவிஷன் ஆர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினில் ஆர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆர் எடுத்துங்க. R = 100 x - 1 டிவிஷன் இந்த n கீழே வந்துடும். ஸோ இப்போ n என்னது? 20 ஆண்டுகளே சொல்லியிருக்காங்க. மடங்கு எவ்வளோ? 2 மடங்காக மாறும் சொல்லியிருக்காங்க. அப்போ 100 x மடங்கு, x மடங்கு எவ்வளோ? 2 மடங்கு. அப்போ 2 - 1 டிவிஷன் n எவ்வளோ? 20 years. ஸோ அப்போ என்ன வருது? 100 டிவிஷன் 20 வருது. இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 5 வருது. ஸோ என்ன வருது? 5%. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தோம்னா ரூ. 5400 அசலுக்கு 12.5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n என்னது? 3 years. n 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 12.5% கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.5%ங்கும்போது இது கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 வரும். 24 + 1 போட்டால் என்ன வரும்? 25 வரும். அப்போ 25 12.5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 12 × 2 என்னது? 24 + 1 25 டிவிஷன் 2 வரும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5400. அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். PNR டிவிஷன் 100. P என்னது? 5400 இன்ட்டு N என்னது? 3%. R என்னது? 25 டிவிஷன் 2. டிவிஷன் ஹோல் 2 வரும். டிவிஷன் 2 இன்ட்டு இந்த 100.
இப்போ கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, 7 2s are 14. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 27 × 3 போட்டால் என்ன வரும்? 27 × 3 போட்டோம்னா 21. 7 × 3 என்னது 21. ரிமைனிங் 2 வரும். 3 2s are 6, 8 வரும் 81. அகைன் 81 25 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 5 40, 8 5s are 40, 2 16. ஸோ என்ன வருது? 5 2 10க்கு 0 மீதி 1 2 2025 வருது. ஸோ ஆன்சர் என்னது? 2025. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.